ஹலோ மக்கள், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெண்டைக்காயில் வந்துட்டு போண்டா செய்ய போகிறோம். அதாவது வெண்டைக்காயில் வந்துட்டு பஜ்ஜி மாதிரி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிற இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துலாமா. ஸோ அதற்காக வந்து வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, காரம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம். இப்போ வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக விட்டு, ரொம்ப வந்து தண்ணி ஆயிராமல் வந்து பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து பாருங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி, ரொம்ப கம்மியாக தான் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த வெண்டைக்காயில் அந்த கடலை மாவு படுற அளவுக்கு மட்டுமே வந்துட்டு இருக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வந்துட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கையில் வந்து எடுத்து போடுற மாதிரி வந்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு வேகட்டும். பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு பெரட்டி விடுங்க. கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ஹெல்த்தியான வெண்டைக்காய் போண்டா வந்துட்டு பஜ்ஜி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம